திமுகவின் நிலைய வித்துவான்கள் ஏராளமானோர் பத்திரிகையாளர் என்ற போர்வையில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே இது பசுத்தோல் போட்டு இருக்கக்கூடிய பன்றி என்பது நன்றாக தெரியும். ஆனால் அந்த பன்றிக்கு மட்டும் நம்ம பசுத்தோல் போட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு அம்மான்னு கத்தி நம்மளை பசுன்னே சொல்லிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், வெளில இருக்கவனுக்கு பூரா. இது போல சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விலங்கு தான் சீப்பு செந்தில் என்று அழைக்கப்படக்கூடிய அண்டா. அந்த அண்டா அந்த நியூஸ் 18 நடத்துகிற அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு 3 minutes, செகண்ட் ரவுண்ட் 5 minutes, சம்திங் லைக் தட். அது மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது. அந்தந்த கட்சியின் ஆதரவாளர்கள் அங்கே போய் குழுமி இருப்பார்கள். மறுக்க முடியாது. பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இவர் நான் திமுக காரன் சொல்லியிருந்தாரா, திமுக காரன் இப்படி தான்ப்பா பேசுவேன் அப்படின்ட்டு புரிஞ்சிடும் அவங்களுக்கு. இந்த அண்டா ஒரு பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில் திமுக படித்தோடனே கீழே இருந்து 200 ரூபா பேடிஎம்னு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் சகிச்சுக்கணும். கத்த தான் செய்வாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நாட்டின் பிரதமர் ஒரு மத்திய அரசு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த போது மு.க. ஸ்டாலின் சொன்னப்பெல்லாம் கத்துறதுக்குன்னு சேகர் பாபு விட்டு 2000 பேருக்கு பாஸ் வாங்கி கூட்டின்னு போய் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்தது. 2 வருஷம் இருக்கும் அந்த சம்பவம் நடந்து. நீங்கள் பண்ணல, வாங்கி பண்ண மாட்டீங்களா? ஸோ இப்படி இது பேடிஎம் காரவனு கத்திருக்காங்க, ரைட்டா? கத்துட்டோன்னா அது கடந்து போயிருந்தேன்னா அவங்களும் கத்திட்டு விட்டுருப்பாங்க. அந்த கட்சியினரே அமைதிப்படுத்தி இருப்பார்கள். ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சோடனே செகண்ட் ரவுண்டில் திருப்பி ஏதோ கத்திருக்காங்க. கத்துனவுடனே ஒரு செந்தில் இறங்கி வெளில போயிட்டார், நிகழ்ச்சியை புறக்கணிச்சிட்டு. வெளியில் போன உடனே நான் புறக்கணிக்கிற நிகழ்ச்சியை போங்கடா அப்படின்ட்டு போய்ட்டு போயிருக்கிறான். வெளியில் போயிட்டு சேகர் பாபுக்கு ஃபோன் அடிக்கிறேன். அவரா சார் போலீஸு? கேளு, 150 பேர் வந்துட்டாங்க. அந்த பாரதிய ஜனதா கட்சியின் சமூக ஊடக குழுவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், அந்த இளைஞரோட ஃபோட்டோவை இந்த அண்டா சர்க்குலேட் பண்ணுறாரு. தம்பி, இவங்களும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அந்த பையன் உள்ளேருந்தே வீடியோ போடுறான். நாங்கள் வெளில போனோன்னா அடிக்கிறதுக்கு பிளான் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ளேருந்தே வீடியோ போடுறோம். தம்பி, உள்ளே இது மாதிரி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு இவங்க 100க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க அவசர போலீஸ்க்கு. அவசர போலீஸ்னா ஐஸ்கிரீம் போலீஸ் தான் வரப்போகுது. தெரிஞ்சிருக்க வேணா, நீ போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடக்கூடாது, நீ உஷாராக வந்துடக்கூடாது. வந்துட்டு சேகர் பாபு அனுப்புன இந்த 150 பேருக்கு பாதுகாப்பாக நிற்கிறாங்க போலீஸ். காவல்துறையினர் இருக்கும்போதே தாக்குதல் நடந்திருக்கு. பாரதிய ஜனதா இளைஞரணியின் செயலாளராக இருக்கக்கூடிய திரு சூர்யாவும் தாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விவாத நிகழ்ச்சி இப்படிலாம் கலாய்க்கிறது சகஜம் தான். நான் தான் சொல்கிறேன், பிரதமர் வந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பண்ணீங்களா இல்லையா? ஒன்றியம் சொல்லும் போதெல்லாம் விசில் அடிக்கிறதுக்குன்னு கூட்டு வந்திருக்காங்க. அதில் அதான் 2வது வாட்டி பாஸ் இஷ்யூ பண்ணுற கண்ட்ரோலை பூரா பிஜேபி எடுத்துக்கிச்சு. பிரதமர் நிகழ்ச்சி மோடி பேசும்போதெல்லாம் அவங்க கை தட்டுற மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்மால் திங். அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலாய்க்கிறேன், எனக்கு பிடிக்கல, நான் வெளில போகிறேன்னா வெளில போயிருக்கலாம். வெளில போய் நின்று சேகர் பாபுவை கூப்பிட்டுட்டு அங்கே நின்றுட்டு இந்த திமுக ரவுடிகள் எல்லாம் வந்திருக்காங்க, அந்த ரவுடிகளுக்கு நடுவில் நின்று ஒரு உரையாற்றுகிறார். அதை சொல்கிறாரு அண்டா. போர்ப்படை தளபதிகள், இந்த பகுதி கழகத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகள் அண்ணன் சேகர் பாபுவினுடைய தீவிர வெளியில நின்றாங்க எனக்கு தெரியாது. 100கணக்கில் அவங்க வெளியில் நிற்கிறாங்க எனக்கு தெரியாது. நான் இந்த கண்ணியமற்ற நடந்து கொண்டக்கூடிய பாஜகவினர் மத்தியில அறிவார்ந்த வாதத்தை நீங்க என்ன சொல்றது, ஏதோ ஒன்றிற்கு முன்னால் முத்துக்களை இறைக்காதீர்கள் அப்படின்னு வேதத்துல ஒரு வசனம் உண்டு. அந்த மாதிரி நான் இந்த பாஜக கூட்டம் இருக்கக்கூடிய இந்த அவையில என்ன வாதத்தை வைத்தாலும் என்னை அவர்கள் பேச விட போவதில்லைன்னு தெரிஞ்சுட்டு நான் வெளியில வந்துட்டேன். வெளியில் பார்த்தால் 100கணக்கான உடன்பிறப்புகள் இங்கே நிற்கிறார்கள். இப்ப நாங்க காத்திருக்கிறோம். யாருக்காக காத்திருக்கிறோம்னா, உள்ளே சப்தமிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்தோம்னா வீரத்தை காட்டினாங்கல்ல, அந்த வீரத்தை அவர்கள் வெளியில் காட்ட வேண்டும். நாங்க எந்த விதத்திலையும் அராஜக போக்கையோ அல்லது ஆணவ போக்கையோ இதை பேசல. நின்று முறையாக ஒழுங்காக நின்று முழக்கமிட்டு எங்களுடைய பலத்தை இனி ஒரு திராவிட முன்னேற்ற கழக தோழனோ, இனி ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளனோ பேசுகின்ற பொழுது அரங்கிற்குள் ஒரு திமுக காரன் இல்லாவிட்டாலும் அவன் பேசுறத அமைதியா கேட்கணும், அவனுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்ற பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம். இத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அரங்கத்துல எங்க ஆளுங்க இல்ல, இப்ப பேச சொல்லு. பாக்குறியா, எங்க ஆளுங்க வந்துட்டாங்க. இப்ப இப்படியே பேசுறாரியா? உன்னை எவன் பத்திரிகாரன் சொல்லுவான்? பத்திரிகாரனா நீயே சொல்லிக்கிற உன் பேர் அண்டான்னு. என்னை சொம்பு என்று சொல்கிறார்கள். நான் சொம்பு அல்ல, அண்டா. அப்ப அண்டாவனா கலாய்க்க தான்டா செய்வாங்க. இதுக்கு ரவுடிங்களை கூட்டின்னு வருவியா? எங்க ரவுடித்தனம் பண்ணனாலும் சேகர் பாபு போன் அடிக்கிறேன், கவனிச்சே நீ? நம்ம எல்லாரும் கூட ஒரே சூரியன் ஒரே சேகர் பாபு அப்படின்னு சொல்லிட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். வீட்டில் சாக்கடை ஊத்துறதுனாலும், ரவுடித்தனம் பண்ணுறதுனாலும், பக்தர்கள் அசிங்கமாக திட்டதுனாலும், இந்த மாதிரியான டர்ட்டி ஜாப் எல்லாத்துக்கும் ஒரே ஆளுன்னு சேகர் பாபுவை இந்த கவர்மெண்ட்டு வச்சிருக்குதுன்னா எப்படிப்பட்ட தரங்கெட்ட அரசு இது என்பதை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்ச நாள் தான், சீக்கிரம் விஷயம் முடிஞ்சிடும்.